கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான ரிவ்யூ எபிசோட் வந்திருக்குங்க. சொல்ல மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்த்திகிட்ட நம்மளோட ராஜசேதுபதி சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த ஏலத்துக்கு எடுத்த புடவை நம்ம புடவை அதை நீ நேராக போய் ரேவதிக்கிட்ட நலங்குக்கு கொடுக்கணும். இந்த புடவை கட்டிட்டு தான் ரேவதிக்கு நலங்கு வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி யோசிக்கிறாரு, தாத்தா இப்படிலாம் சொல்கிறீங்க, நான் எப்படி போய் இந்த புடவையை கொடுக்குறது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இல்லைப்பா இந்த புடவையை தான் கட்டிட்டு நலங்கு வைக்கணும், எப்படியும் நீ தான் தாலி கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கிற, ரேவதி கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு நம்ம ஏலத்தில் எடுத்த அம்மன் புடவையை தான் ரேவதி கட்டி நலங்கு வைக்கணும்னு சொல்கிறாங்க. சரி தாத்தா நான் உடனே போகிறேன்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்களை கூட்டிகிட்டு கார்த்தி என்ன பண்ணுறாரு, கரெக்டாக நலங்குக்கு போயிடுறாரு. இப்போ சந்திரகலா சாமுண்டீஸ்வரி நம்மளோட கார்த்தி வரதை பார்த்துட்டு ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அப்போ நம்மளோட ராஜராஜன் வாங்க மாப்பிள்ள வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அப்போ ஊர்க்காரங்க எல்லாரும் வராங்க. அப்போ அந்த புடவை எடுத்துகிட்டு வராரு. ரேவதிக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. சார் நம்மளுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சாமுண்டீஸ்வரி நீ எங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி ரேவதிக்காக இந்த புடவை கட்டிட்டு நலங்கு வைக்கட்டும், ரேவதி இந்த புடவை கட்டிட்டு தான் நலங்குக்கு அட்டன் பண்ணோம் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்மளோட ராஜராஜன் நம்ம மாப்பிள்ளையும் நலங்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, ரேவதிக்கு ஒன்றும் புரியல, என்ன இது அப்பா மாப்பிள்ளைன்னு சொல்கிறாங்க நம்மளோட கார்த்தி சார் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ நம்மளோட சாமுண்டீஸ்வரி என்ன வளர்றீங்க, யாரை போய் மாப்பிள்ளைன்னு சொல்கிறீங்க, இவ வீட்டு மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எங்கள் அப்பா பேரன் மாதிரி தான் நினைக்கிறாங்க, அப்போ நம்மளும் மாப்பிள்ளை மாதிரி நினச்சி நம்மளும் குடும்பத்தில் ஏற்றுக்கலாம், நீங்கள் போயிட்டு நலங்கு வைங்க மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி உரிமையோடு கூப்பிட்றாங்க. அப்போ ரேவதிக்கு ஒரே ஃபுல்லாக சந்தோஷம் நம்ம கண்ணில் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கார்த்தி வந்திருக்கிறத பார்க்கும்போது ரேவதிக்கு ஒரே ஃபுல்லாகவே ரொம்பவே சந்தோஷமாக போயிடுது. பார்த்திங்கன்னா கார்த்தி நேராக ரேவதி என்ன பண்ணுறாங்க, அந்த புடவை ஆசைப்பட்டு போய் கட்டுறாங்க. கார்த்தி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ரேவதி கட்டிட்டு சந்தோஷமாக அந்த நலங்கு உட்காடுறாங்க. ஏன்னா கார்த்தி வாங்கி கொடுத்த புடவை அப்படின்றது ரோகிணி ரேவதி கார்த்தி சார் வாங்கி கொடுத்ததா அப்படின்ற மாதிரி ஒரு ஜாலியாக கிண்டலாக கேட்குறாங்க. சுமாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி அதை பார்த்திங்கன்னா சுமார்னு அவாய்ட் பண்ணுறாங்க. புடவையை பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி சந்தோஷமாக கட்டிட்டு நலங்குக்கு உட்காடுறாங்க. நம்மளோட சாமுண்டீஸ்வரி சந்திரகலா தவிர மீதி எல்லாருக்கும் செம்ம சந்தோஷமாக போயிடுது. கார்த்தி பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ரேவதியை பார்த்துக்கிட்டே சைட் அடிச்சுட்டே போயிட்டு நலங்கு வைக்கிறாரு. அதை பார்க்கவே செம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவே இருந்ததுன்னே சொல்லலாம். இப்போ நம்மளோட ராஜராஜனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. எப்படியோ நம்ம மருமகனே ரேவதிக்கு அவன் எடுத்துகிட்டு வந்த புடவையை அதே மாதிரி நம்ம ராஜராஜனுக்கு ராஜா சேதுபதி கொடுத்த புடவையை கட்டிட்டு நம்ம மக உட்காந்துருக்கா. அந்த நலங்குக்கு அதே புடவையை கட்டிட்டு நம்ம கார்த்தி நலங்கு வைக்கிறாரு அப்படின்ற போது பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக போயிடுது. இப்போ இதோட பார்த்திங்கன்னா எபிசோட்டை முடிச்சிருக்காங்க. சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம கோவம் வருது, செம்மையாக இரிட்டேட் ஆகுறாங்க. நம்ம ஒன்று நினச்சா வேற ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பிளான் போட சந்திரகலா கூப்பிட்றாங்க. இதோட எபிசோட்டை முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.